السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال سبحانه وتعالى في محكم التنزيل والفرقانه الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. أوصيكم ونفسي أولا بتقوى الله. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله هادي شافي. எல்லா புகழும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டுமாக. நாம் வாழுகின்ற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற உயர்ந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ, அதை வாழ்ந்து காட்டிய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வின் பேரன்பையும் அவனது பொருத்தத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருள் பரக்கத் நிறைந்த ரஜப் மாதத்தின் இறுதி நாட்களிலே, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நபிமார்களும் ஏங்கிய அல்லாஹ்வினுடைய சந்திப்பை பெற்றே ஆக வேண்டும் என்று நபிமார்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய நோக்கமாக கொண்ட அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசைப்பட்டார்கள். சில நபிமார்கள் துஆவும் செய்தார்கள். சிலர் அல்லாஹ்விடத்திலே நேரடியாகவும் கேட்டார்கள். அந்த உயர்ந்த இறை சந்திப்பு நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பாராத ஒரு சூழலிலே பாக்கியமாக கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை நபிகள் கோமான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்ற பொழுது நபியவர்களுக்கு எடுத்த உடனே ஆதரவு கிடைச்சதல்ல. பலவிதமான எதிர்ப்புகள், ஏற்போர் குறைவு, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான். 1, 2, 6, 9, 12 இவ்வாறாக ஒன்று ஒன்றாகத்தான் ஆரம்பத்திலே இருந்தது பெருமக்களே. ஆனால் எதிர்தரப்பினர் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதற்கெல்லாம் ஆதரவாக
நபிக்கு மிக உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் யாரும் மக்காவில் நபி அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு முதல் யோசனைகளே வருவது அபூ தாலிப் அவர்களுடைய எண்ணம் தான். ஏன்னா அபூ தாலிப் மக்காவினுடைய பெரிய தலைவர் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. பெருமக்களே, இப்படி நபி அவர்களுக்கு பெரும் தூணாக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய மரணம், அதற்கு பின்னால் நபி அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்து ஊர் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏறத்தாழ 2 முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் ஊர் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அதற்கு பின்னால் பார்த்தால் மனைவியுடைய இறப்பு, மக்களுடைய ஆதரவு இல்லை. தனக்கு பெரும் உற்ற துணையாக இருந்த அபூ தாலிப் என்கின்ற நபி அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய மரணம். அதற்கு பின்னால் பார்த்தோம் என்று சொன்னால் நபி அவர்களுக்கு எல்லா வகையிலும், தமிழிலே இணை என்று மனைவிக்கு சொல்லுவார்கள் அல்லவா, எல்லா வகையிலும் எந்த வகையில் பார்த்தாலும் அன்னை ஹதீஜாவிற்கு ஈடாக உலகத்தில் அதை போன்று எந்த மனைவியும் கணவனுக்கு ஈடாக பக்க பலமாக ஒத்த மனதோடு இருந்திருக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயம் முடியாது. அவ்வளவு பலமாக, அவ்வளவு உற்ற துணையாக இருந்த அன்னை ஹதீஜாவினுடைய மரணம் யாருமே வர முடியாத சூழலில், யாரும் நபி அவர்களை பார்க்க முடியாத சூழலில் மலை மீது ஏறி ஒரு பெண், 50 வயதை கடந்த ஒரு பெண் மலை மீது ஏறி நபி அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் உணவு கொடுத்து நபியவர்களுக்கு தேவையான ஆறுதல் சொல்லி நபியவர்களை பலப்படுத்திய உற்ற துணையாக இருந்த அன்னை ஹதீஜா அம்மாவுடைய மரணம். இந்த சூழலில் இருந்து நபியவர்கள் மீண்டு வர முடியவில்லை. அதற்குள் தாயிஃபினுடைய பயணம் ஏற்படுகிறது. தாயிஃபுக்கு போனா அங்கேயும் பெருசா ஒன்றும் ஆதரவு கிடைச்சதில்லை. அந்த நிகழ்வையும் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் வெளிப்படையில் அந்த பயணம் தோல்வி போன்று வெளிப்படையில் காட்சியளித்தது. ஆனால் பின்னாளில் அது பெரும் வெற்றி பயணமாக மாறுவதற்கு அல்லாஹ் அந்த நபியவர்களுடைய தாய் பயணத்தை காரணமாக ஆக்கி கொடுத்தான். பெருமக்களே, அடுத்தடுத்த நபியவர்களுக்கு சோதனை. நம்முடைய வாழ்வில் சோதனைகள் வந்துவிட்டால் நாம் துவண்டு என்ன செய்ய போறோம், வாழ்க்கையை முடிச்சிருவோமாண்டெல்லாம் எண்ணக்கூடிய சிந்தனையை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமைகளே, அந்த அளவிற்கு நபியவர்களுக்கும் நெருக்கடி இருந்தது. நபியவர்கள் சொல்லுவார்கள், என் போன்று வேறு எந்த நபிமார்களுக்கும் துன்பம் கொடுக்கப்படவில்லை. அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நபிமார்களில் பெற்ற துன்பம் கண்மணி காத்தமுன் நபியின் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று பயணத்தை அமைத்து கொடுக்கிறார். தன்னை சந்திப்பதற்கான பயணம், தன்னை சந்திப்பதற்கான பயணம். பெருமக்களே, நாம் பார்க்கிறோம், முதலமைச்சருடைய கையில ஒரு அவார்டு வாங்க போனா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதே இது குடியரசுத் தலைவர் மூலமாக அவார்டு வாங்க போனா அது எவ்வளவு ஆனந்தமா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பாரத் ரத்னா, இப்படி எதெல்லாம் வாங்கினாலும் ஆனந்தமாக இருக்குமா இல்லையா? பெருமக்களே, அதையும் தாண்டி ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஆஸ்கர் அவார்டு பெற்றுட்டானா அது உலகத்தினுடைய பெரும்புகழ், உலகத்தினுடைய பெரும்புகழ். ஏன்? இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதா. பெருமக்களே, இதுவெல்லாம் உலகத்திலே நமக்கு இவ்வளவு அங்கீகாரம் கிடைக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக.
செய்தனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு கேட்ட நிகழ்வை நாம் அறிந்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வே நான் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இனிஸ்தகர்ர மகானுஹு, மூசாவே நான் இந்த மலையிலே என்னுடைய தஜல்லி என்கின்ற ஒளியை இறக்கி வைக்கிறேன். இந்த மலையின் மீது இறங்கக்கூடிய இந்த சக்தியை, இந்த ஒளியை நீங்கள் பார்ப்பதற்கு சக்தி பெறுவீர்கள், ஆனால் என்னை பார்க்க முடியும் என்று அல்லாஹ் சொன்னான். பெருமக்களே, அல்லாஹ் தனது ஒளியை மலையின் மீது இறக்கி கொடுத்தான். மலை நொறுங்கிவிட்டது. இந்த பேரொளியை பார்த்த செய்தனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சஹீக்க மயக்கமுற்று விழுந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் யாராலும் அல்லாஹ்வை நேரடியாக கண் கொண்டு பார்க்க முடியாது. அன்பிற்குரிய பெருமக்களே, ஆனால் கண்மணி காத்தமுன் நபியின் உயிருடன் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலையிலே கவலை நிறைந்த, கஷ்டம் நிறைந்த, சொல்ல முடியாத சிக்கல்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு வஸ்ஸமீஉல் அலீம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற கண்ணியமிக்க பள்ளியிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹ் சொல்லும் பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா கடைக்கோடி, அக்ஸா என்று சொன்னால் ஊரினுடைய கடைக்கோடியில் இருப்பதற்கு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வெகு தொலைவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். அங்கிருந்து அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எனது அடியாரை லினுரியஹு மின் ஆயாத்தினா, எனது அத்தாட்சி, எனது ஆற்றல், எனது பேரும் சக்தி, எனது பிரம்மாண்டத்தை எனது அடியாருக்கு காட்டுவதற்காக நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை நள்ளிரவில் அல்லாஹ் அழைத்து செல்லுகிறான். ஏறத்தாழ மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிற்கும் ஜெருசலம் என்கின்ற பைத்துல் முகத்தஸிற்கும் இடைப்பட்ட தூரம் 1500 கிலோமீட்டர்களையும் தாண்டி. அன்பிற்குரியவர்களே, நள்ளிரவு நேரத்திலே புராக் என்கின்ற வாகனத்தின் மூலம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயணத்தில் வீட்டிலிருந்து நபி அவர்களை மக்காவிற்கு அருகாமையில், காபத்துல்லாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நபி அவர்களை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்திலே அழைத்து செல்லுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த புராக் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வெளியிலே கட்டி வைக்கப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று நபி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி அவர்கள் வானலோக பயணம், விண்ணுலோக பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமக்களே, முதல் வானம் செய்தனா ஆதிபிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு சந்திக்கிறார்கள். நீ யாரு, என்ன வந்திருக்கீங்க, அனுமதி இருக்குதா என்றெல்லாம் வளமையான கேள்விகள் கேட்கப்படுகிறது. சந்திக்கிறார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். நபி அவர்களும் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். நபி அவர்களுக்காக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு பின்னால் இரண்டாவது வானத்திற்கு செல்லுகிறார்கள். இரண்டாவது வானத்திலே செய்தனா ஈசா நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, செய்தனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஈசா நபி அவர்கள் சிவப்பு நிறமுடையவராக, சுருள் முடி உடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய மார்பு ஜஸ்ட் விரிந்ததாக, நல்ல அகண்ட மார்பாக செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அதுபோல் இரண்டாவது வானத்திலே செய்தனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதற்கு பின்னால் மூன்றாவது வானத்திலே செய்தனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். யூசுப் நபி குறித்து நபி அவர்கள் சொல்லும் பொழுது பேரழகுடையவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவர்களும் சந்திக்கும் பொழுது நபி அவர்களுக்காக துஆ
செய்கிறார்கள். அதற்கு பின்னால் 4வது வானத்திலே இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களும் அந்த வளமையான சந்திப்பு, சலாம் சொல்றது அனுமதி இருக்குதான்னு கேட்கறது, கூட வந்திருக்கிறது யாருன்னு கேட்கிறது, நபி அவர்களை பார்த்து யாருன்னு கேட்கிறது, நபி அவர்கள் இது யார் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்ட செய்திகள் எல்லாம் உண்டு. அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்னால் 5வது வானத்திலே ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு. அதற்கு பின்னால் 6வது வானத்திலே செய்தனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பு. மூசா நபி அவர்கள் குறித்து நபிகள் நாயகம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், மூசா நபி மாநிறமுடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய முடி மடிப்பு சீவனா மடியும். ஈசா நபிக்கு சுருள் முடி, மூசா நபிக்கு சீவனா மடிகிற மாதிரி உள்ள முடி. அன்பிற்குரியவர்களே, ஈசா நபி அவருடைய மூசா நபியுடைய உடல் அமைப்பு மெலிந்ததாக, உயரமானதாக, எப்படி இந்த சூடானிய நாட்டு பகுதி மக்கள் எப்படி மெலிந்தவர்களாக உயரமானவர்களாக இருப்பார்களோ அது போன்று மூசா நபியுடைய உடல் அமைப்பு இருந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அங்கு அவர்களுக்கான அந்த பேச்சு, அவர்கள் நபி அவர்களுக்காக செய்த துஆவெல்லாம் செய்து அனுப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்னால் 7வது வானம் அங்கே செய்தனா இப்ராஹிம் நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அங்கு அவர்களை சந்திக்க செல்கின்ற பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர்கள் தொழக்கூடிய 7வது வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மஸ்ஜிதுல் மஅமூர் என்கின்ற அந்த பள்ளியினுடைய செவரில் சாய்ந்தவர்களாக செய்தனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை சந்திக்கிறார்கள், இருவரும் பேசுகிறார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஹதீஸிலே பதிவுபடப்படும். சொர்க்கம் காலியாக இருக்கிறது, சொர்க்கத்து மண் காலியாக இருக்கிறது. எனவே உங்களுடைய மக்களை சொர்க்கத்திலே மரம் நட செய்ய சொல்லுங்கள். மரம் நடுவது என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை ஓத சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ் ஒரு தடவை சொன்னோம், சுபஹான அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொன்னோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னோம் சொன்னா சொர்க்கத்திலே மரம் நடப்படுகிறது. எனவே உங்களுடைய உம்மத்துக்களை இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களுடைய சொர்க்கத்திற்கான மரத்தை நட செய்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி காத்தமுன் நபியின் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே செய்தனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 7வது வானத்திற்கு அப்பால் சிதறத்துல் முன்தஹா. இந்த சிதறத்துல் முன்தஹா என்பது கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரம் 6வது வானத்திலே ஆரம்பித்து, இந்த சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இந்த மரம் 6வது வானத்தில் ஆரம்பித்து 7வது வானத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மரம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரம் குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இந்த மரத்தினுடைய பழங்கள் யமன் நாட்டினுடைய மண் செய்யப்படக்கூடிய ஹஜர் போன்ற பூஜாக்களை போன்று இந்த மரத்தினுடைய பழங்கள் இருக்கும். இந்த மரத்தினுடைய இலைகள் யானையினுடைய காதை போன்று பெரிதாக இருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த மரத்திற்குள் பகுதியில் இருந்து 2 நதிகள், சொர்க்கத்தினுடைய 2 நதிகள், சல்சபில், கௌசர் என்கின்ற நதி இந்த சிதறத்துல் முன்தஹா சிதறத் என்கின்ற இந்த மரத்திற்குள் பகுதியில் இருந்து தான் அந்த நதி உற்பத்தியாகிறது. அந்த மரத்திற்கு வெளிப்பகுதியிலே உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வற்றாத ஜீவ நதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நைல் நதி, யூக்ரட்டிஸ் நதி, இந்த 2 நதிகளும் இந்த சிதறத்துல் முன்தஹாவினுடைய இந்த இலந்தை மரத்தினுடைய வெளிப்பகுதியிலே ஓட ஆரம்பிக்கிறது என்ற செய்தியை நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் இந்த 7வது வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர் இதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பைத்துல் மஅமூரிலே தினந்தோறும் 70,000 மலக்குமார்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் 70,000 மலக்குமார்கள் இந்த மஸ்ஜிதிலே வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த பள்ளிக்குள் நுழைந்தவர்கள் மறுநாள் நுழைவதில்லை. ஒரு நாள் பைத்துல் மஅமூரிலே மலக்குகள் நுழைந்தவர்கள் மறுநாள் நுழைவதில்லை. பெருமக்களே, அப்படி என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தினந்தோறும் 70,000 புது மலக்குகள் தினந்தோறும் அந்த மஸ்ஜிதுக்குள் சென்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதுகாலம் வரைக்கும்
எவ்வளவு மலக்குமார்கள் தொழுதிருப்பார்கள். இனியும் தினம்தோறும் எவ்வளவு மலக்குகள் கியாம நாள் வரையிலும் அந்த பள்ளிகளை தொழப்போகிறார்கள். அப்படியானால் அந்த மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லவே முடியாது. நமக்கும் நபிக்கும் உள்ள இடைவெளி 1500 ஆண்டு காலமாகிவிட்டது. நபி அவர்களுக்கும் செய்தனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள இடைவெளி 500 ஆண்டு காலம், 2000 வருஷம் ஆச்சு. நமக்கும் செய்தினா மூசா நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உண்டான இடைவெளி ஏறத்தாழ 3000 ஆண்டுகள். நமக்கும் செய்தினா இப்ராஹிம் நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உண்டான இடைவெளி 4000 5000 ஆண்டுகளுக்கு உண்டான இடைவெளி. அப்ப நமக்கும் செய்த ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உண்டான இடைவெளி. அன்பிற்குரியவர்களே, மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அன்பிற்குரியவர்களே எத்தனை ஆண்டு காலம் அந்த மஸ்ஜிதிலே மலக்குமார்கள் தொழுதிருக்கிறார்? எவ்வளவு காலம் மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பார்ப்போம். அவ்வளவு பிரம்மாண்டமான, எண்ணிக்கைக்குட்படுத்த முடியாத ஒரு பிரம்மாண்டமான மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை கொண்ட பெரும் படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். பெருமக்களே, ஹதீஸிலே பார்க்கலாம், நபிகள் கோமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து தாண்டி செல்லுகிறார்கள். அதற்கு அந்த சிதறத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இடத்திற்கு அந்த அருகாமையிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதற்கு அப்பால் என்னால் வர முடியாது, நீங்களே உள்ளே செல்லுங்கள், உங்களுக்கு வழி தானாக புரியும் என்கின்ற விதத்திலே நபி அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் பஸ்ரில் மஅமூரை தாண்டி அதற்கு பின்னால் சொர்க்கம் செல்லுகிறார்கள். சொர்க்கத்திற்கு சென்ற பொழுது அங்கு நபி அவர்களுக்கு 2 பாத்திரத்திலே பானங்கள் கொடுக்கப்படுகிறது. பால், மது என்கின்ற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி அவர்கள் அதிலே பால் உள்ள பாத்திரத்தை குடிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், அது குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்காக, நீங்களும் உங்களுடைய உம்மத்தும் இயற்கையில் இருக்கிறீர்கள், நீங்களும் உங்களுடைய உம்மத்தும் இயற்கையான மார்க்கத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் நீங்கள் பாலை எடுத்து குடித்தது என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். காப கௌசைனி, அல்லாஹும் அவர்களும் சந்தித்தது, அல்லாஹும் அவர்களும் சந்தித்தது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹும் அவர்களும் சந்தித்தது. செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை. அவர்களுடைய அல்லாஹ்வுடைய சந்திப்பை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகில் அல்லாஹ் நாடவில்லை. நபிமார்கள் பலர் ஆசைப்பட்டார்கள், பலர் எண்ணினார்கள், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை எல்லாம் செய்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நமது உயிரிடும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல. இரு நண்பர்களும் சந்திப்பதை போல, இரு நண்பர்களும் சந்திப்பதை போல, காப கௌசைன், வெள்ளினுடைய அம்பு வில்லு இருக்கு இல்லையா, அந்த அம்பு வில்லினுடைய 2 துருவங்கள், வில்லினுடைய 2 துருவங்கள் எவ்வளவு இருக்குமோ அதுனா இல்லை இல்லை, அதை விடவும் நெருக்கமாக நாம் நபியை சந்தித்தோம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பது, அல்லாஹ் நபிக்கு சலாம் சொன்னது, நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு சலாம் சொன்னது, நபிக்கு அல்லாஹ் சலாம் சொன்னது, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களின் மீது எனது சலாம் உண்டாகட்டுமா. நபி அவர்கள் அல்லாஹ் கொடுத்த பேராற்றல் நபி அவர்களுக்கு. உடனே நபி அவர்களும் அஸ்ஸலாமு அலைனா, ஏன்னா அலைக்கும் சலாம் சொல்ல முடியாதுல்ல, அலைக்கும் சலாம் அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது, அவன்கிட்ட இருந்தா நமக்கு சலாம் வரணும். நாம அறிவாளி மாதிரி அலைக்க சலாம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேராற்றல், நபி அவர்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன்,
யா அல்லாஹ் உனது சலாம் எங்களின் மீதும் நல்லடியார்களின் மீதும் உண்டாகட்டுமா என்று நபிகள் கோமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்திலே அதிகமான பெண்களை பார்த்ததாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அதனால் நபி அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதிகமாக பார்த்தேன், நீங்கள் சதக்காவின் மூலமாக அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். கணவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியெல்லாம் நபி அவர்கள் சொன்னதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் நரகத்தினுடைய வேதனை நபிகள் கோமான் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், அனாதைகளுக்கு அநீதம் செய்தவர்களுக்கு நரகத்திலே எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் தெரியுமா? அனாதைகளுக்கு அநீதம் செய்தவர்களுக்கு அவர்களுடைய உதடுகள் ஒட்டகத்தினுடைய உதடுகளை போன்று இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் இன்னமும் சொல்லுவார்கள், அந்த பெரிய வாய்க்குள்ள நரகவாசியினுடைய, குறிப்பாக அனாதையினுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டான் அல்லவா, அவனுடைய நிலை குறித்து நபி அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், அம்மி குழவி இருக்கு இல்லையா, அம்மிக்கல்லுடைய ஆற்ற அந்த பகுதி, அந்த அளவிற்கு உண்டான கங்கு அவனுடைய வாயில் தூக்கி போடப்படும். அவனுடைய வாயில் நரகத்தினுடைய பெரும் கங்கு, குளவிக்கல்லு செய்கிற அம்மிக்கல்லு செய்கிற உள்ள கல்லை அவனுடைய வாயில் தூக்கி போடப்படும். அது வாய் வழியாக சென்று பின் உறுப்பினுடைய வாய் வழியாக வெளியே வந்துவிடும் என்று கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்பந்தான் நான் தூங்கலன்னு அர்த்தம். நான் பேர் சொல்லும் போது நீங்க செலவாத் சொன்னீங்கன்னா நான் தூங்கலன்னு அர்த்தம், இல்லைன்னா நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் ஆயிரும். கண்மணி ஹாத்தமுன் நபியின் உயிரிட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு விதமான தண்டனை தான் இது, நரகத்தினுடைய ஒரு விதமான தண்டனை தான். அன்பிற்குரியவர்களே, அதுபோல் வட்டியை உண்பவர்களுக்கான தண்டனை சொல்லப்படுகிறது. எப்படின்னு புரிகிறதுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார், வட்டியை உண்பவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். அவர்களின் மீது ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் நடந்து செல்வார்கள். ஃபிரௌனுக்கு கொடுக்கிற மாதிரி யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படாது. அவ்வளவு பெரிய கொடும்பாவி. ஆனால் அந்த கொடும்பாவி அவனும் அவனுடைய பாவையான அந்த குடும்பத்தார்கள், அவனுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் எல்லாம் யார் வட்டியை உண்டார்களோ அவர்களின் மேல் ஏறி நரகத்தில் நடந்து செல்வார்கள் என்ற செய்தியை கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலீன் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஒரு தடவை செலவாத்து சொன்னா 10 நன்மை கிடைச்சிருதுங்க. உட்கார்ந்த இடத்துல எந்த இட சபைகள் எல்லாம் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த செலவாத்திற்கு பதில் சொல்லிட்டோம்னு சொன்னா 10 நன்மைகள் இருந்தாப்புல கிடைச்சிருது. அது மாத்திரமல்ல, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இல்லை, அதையும் தாண்டி அல்லாஹ் பதில் சொல்கிறான். நாம் சொல்லக்கூடிய செலவாத்திற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உனக்கு அருள் புரிகிறேன் என்பதாக. அப்ப இனிமே என்ன செய்யணும்? எங்கெல்லாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி
சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் வந்து சொல்லிடணும். தூங்கிக்கிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சு முழிச்சு சொல்லிடணும். எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எல்லா சபைகளிலும் எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்பதாக சிதறத்துல் முன்தஹா என்கின்ற மரத்தை பார்த்தார்கள் அல்லவா? அந்த மரம் குறித்து நபி அவர்கள் வர்ணிப்பார்கள். அந்த மரம் குறித்து நபி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த மரம் ஒரு விதமான கலர்ல முதலில இருந்தது. அந்த மரத்தில் தங்க வண்ணத்து பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வந்து உட்காருகிறது. அதற்கு பின்னால் அதனுடைய அமைப்பு மாறி விடுகிறது. அந்த மரத்தினுடைய அழகு குறித்து யாராலும் வர்ணிக்கவே முடியாது. அந்த மரத்தினுடைய அமைப்பு, வர்ணனை, அதனுடைய அழகு குறித்து யாராலும் வர்ணிக்கவே முடியாது என்கின்ற செய்தியை கண்மணி காத்தமுன் நபியின் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தை நபி அவர்கள் கடந்து செல்கிறார்கள் அல்லவா? அப்ப அந்த சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மாளிகையினுடைய அழகு பிரம்மாண்டத்தை பார்த்து, இது யாருக்கான மாளிகை? இவ்வளவு அழகா இருக்கிறது, நபிமார்களுக்குரியதா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், இல்லை, இது நபிமார்களுக்குரிய மாளிகை அல்ல, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கான மாளிகை. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான மாளிகை. பதிலை கேட்ட உடனே நபி அவர்களுக்கு ஆசை வந்தது, உள்ள ஏறி பார்த்து விடலாமா என்பதாக. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குணம் நபி அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை உமர் ரோசம் கொண்டு விட்டால், அதனால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகையின் வெளியில் நின்றே பார்த்துவிட்டு இந்த செய்தியை வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு